பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு குட்டி எம்ப்ராய்டரி டிசைன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்துட்டு எம்ப்ராய்டரி டிசைன் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்ச்சீஃப் ஆர்ட் ஒரு ஆர்ட் வந்துட்டு நான் பண்ணி காமிச்சிருந்தேன். அதில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் வேறு டிசைன் நான் காமிச்சிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு அதையுமே செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, எதுக்கு அதே மாதிரி பண்ணணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற பேசிக் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு நான் கூட ஷேர் பண்ணுறேன். இதுதான் கரெக்டாக, இதுதான் வந்துட்டு கரெக்ட் ப்ராசஸா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத், ஒயிட் கலர் காட்டன் கிளாத் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதில் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது லெட்டர், நேம் இல்லை ஃப்ளவர் எந்த மாதிரி டிசைன் வேணாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எம்ப்ராய்டரி ரிங் இருக்குது இல்லையா, இந்த ரிங்கில் உங்களுக்கு ஸ்க்ரூ இல்லாத ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ஃபஸ்ட் கீழே வச்சுக்கோங்க. தென் அதுக்கு மேலே இந்த கிளாத் வந்துட்டு அந்த ரிங்கோட சென்டரில் கரெக்டாக இந்த மாதிரி வர மாதிரி வந்துட்டு வச்சுட்டு, தென் இந்த ஸ்க்ரூ இருக்கிறத இப்படி மேலே வச்சு வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு இந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா 2 நூல் போகும் இல்லையா, ஒன்று இந்த சைடு அண்ட் அந்த சைடு. இது ரெண்டையுமே வந்துட்டு இப்போது அந்த சைடு இழுக்கிறீங்க அப்படின்னா சேம் ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்துட்டு இழுக்கணும். அந்த மாதிரி இந்த நூல் வந்துட்டு எங்கிட்டு போகுதோ அந்த சைடு மட்டும்தான் வந்துட்டு நம்ம இழுக்கணும். அண்ட் இந்த மாதிரி டேப் பண்ணும்போது சவுண்டு வருதா அப்படின்றதையுமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. சவுண்டு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். தென் எந்த மாதிரிலாம் த்ரெட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஈவன் உலன் த்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்படி பெரிய நீடில் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 5 நீடில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு நீடில் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த பிங்க் கலர் த்ரெட்டு வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு, தென் அந்த இடத்துல ஒரு நாட் வந்துட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ த்ரெட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது பாருங்கள். நான் கீழே இருந்து இந்த நீடில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு விடுவேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த எம்மில் ஒரு இடத்துல எந்த இடத்துல வேணும்னாலும் நம்ம வந்துட்டு இந்த டிசைனுக்கு வந்துட்டு விடலாங்க. இந்த மாதிரி விட்டு மேலே நூலை எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த நீடிலில் இந்த த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி 2 வாட்டி வந்துட்டு சுற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 வாட்டி சுற்றிட்டேன் இல்லையா. சுற்றினதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு விட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த நீடில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டுட்டு வெளியில் கீழ் வழியாக நம்ம வந்துட்டு வெளியில் எடுக்கும்போது நமக்கு இப்படி ஒரு நாட் வந்துட்டு கிடைக்கும். அது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு குட்டி பட்டன் ரோஸ் மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கும். இதே மாதிரியே ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் கேப் தள்ளி மறுபடியுமே இந்த நீடில் இந்த மாதிரி விட்டு வெளியில் எடுத்து அந்த நூலை 2 வாட்டி வந்துட்டு இந்த நீடிலில் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு, தென் பக்கத்துலேயே வந்துட்டு இப்படி விட்டு எடுக்கும்போது நமக்கு ஒரு பட்டன் ரோஸ் கிடைக்கும். இதே தான் நம்ம கடைசி வரைக்கும் பண்ண போகிறோம். பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் கேப் தள்ளி தள்ளி வந்துட்டு போட்டுக்கோங்க. பிகாஸ் நிறைய கலரில் வந்துட்டு நம்ம பண்ணிக்க போகிறோம். அதனால இப்போது இந்த எம் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் இதே மாதிரி தான் வந்துட்டு பண்ண போகிறேன். எம் வந்துட்டு முடிச்சதுக்கப்புறமா வி வந்துட்டு நம்ம பண்ணலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்துட்டு பத்தலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். பண்ணும்போது எம்வின்னு நம்ம பென்சில் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இல்லைன்னா உள்ளுக்குள்ளே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, வெளியில் போக வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்துட்டு தீந்துருச்சுங்க. ஸோ அதனால் பேக் சைடில் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த த்ரெட் தீந்துருச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு த்ரெட்டு வழியாக இந்த நீடில் வந்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நீடில் வெளியில் எடுத்துட்டு, அண்ட் இங்கே ஒரு நாட் வந்துட்டு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த நாட் வழியாக இந்த நீடில் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கணும். இப்படி வந்துட்டு இழுத்து நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு 2 வாட்டி வந்துட்டு டோட்டலாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு, சேம் அதே ப்ராசஸ் மறுபடியும் அந்த நீடில் த்ரெட்டு வந்துட்டு கோர்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரியே அந்த குட்டி குட்டி பட்டன் ரோசஸ் மாதிரி நம்ம நாட்ஸ் வந்துட்டு போட்டுக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்களேன். மறுபடியும் நீடிலில் த்ரெட்டை வந்துட்டு கோர்த்துட்டு எம் ஃபுல்லாக வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் சைடில் நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி நாட் போட்டுட்டு இப்போ வி வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். வி லெட்டர்லேயுமே வந்துட்டு அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ வீலையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அடுத்து சேம் க்ரீன் கலர் த்ரெட்டு எடுத்து அந்த எம் ஃபுல்லாக வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ எம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து வியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் த்ரெட் எடுத்து நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போது எல்லா கலர் த்ரெட்டுமே வந்துட்டு முடிச்சிட்டேன். அடுத்து ப்ளூ கலர் த்ரெட்டு வந்துட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு பண்ணிக்க போகிறேன்.
பண்ணும்போது எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேப் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ப்ளூ கலருமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ஆரஞ்சு கலரை எடுத்து அந்த ஆரஞ்சு கலருமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி டோட்டலாக நம்மளோட எம்வியை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நமக்கு பார்க்குறதுக்கு டோட்டலாக டிசைன் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டி குட்டி ரோசஸ் வந்துட்டு பஞ்சஸாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ இதை கண்டினியூவாக நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பினா கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு பார்க்கலாம். கொஞ்ச நாளாக வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட நேம்ஸ் வந்துட்டு வாசிக்க முடியல, ரொம்ப சாரி. இப்போ நான் இந்த எம்ப்ராய்டரி ரிங் வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் டிசைன் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்குல்ல? உங்களுக்குமே வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை. ஹாய் அக்கா, நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு பாம் செஞ்சுருந்தேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹலோக்கா, நான் தான் தனுஸ்ரீ. நான் உங்கள் குட்டி சப்ஸ்கிரைபர். நான் உங்கள் வீடியோ பார்த்து ட்ரை க்ளே பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? தருணி பாப்பா எப்படி இருக்கா? அவளை கேட்டதாக சொல்லுங்கள். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். தேங்க்யூக்கா, பாய். ஹாய் அக்கா, உங்கள் சேனல் பார்த்து இந்த பபிள் கம் வச்சு ஸ்லைம் நான் வந்து செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் ஆண்டி, நான் ஹோம்மேட் ஸ்டார் ரெடி பண்ணேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. பாய். ஹாய்க்கா, நான் உங்களோட ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்த ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வீடியோ பார்த்து நானும் பண்ணியிருந்தேக்கா. சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. கார்ட்போர்ட் மெத்தடில் தாக்கா பண்ணேன். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்.